ஹாய் ஆல், இட்ஸ் விஜே. இது மண்டே அண்ட் டியூஸ்டே அந்த ஹேப்பனிங்ஸ். அண்ட் எப்போவுமே மார்னிங் வந்து இந்த ஐஸ் க்யூபோட தான் ஸ்டார்ட் பண்ணுறது, ஆம்லா ஐஸ் க்யூபு. அண்ட் அன்றைக்கி வந்து கீரைக்கடையில் தான் பிளான் பண்ணியிருந்தேன். நான் எப்போவுமே கீரைக்கடையில் நான் பண்ணதில்லை, அம்மா செஞ்சு தான் சாப்பிட்ருக்கேன். இது ஃபஸ்ட் டைம் நானாக பண்ணேன் அரைக்கீரை கடையில். எனக்கு இதை வந்து அப்பளத்தோடு வச்சு சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருந்தது. குட்டிப்பாக்கும் நல்லா ஊட்டி விட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து நேந்திரம் பழம் வச்சு இடியாப்பம் பண்ணலாம். இந்த ரெசிபி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, செய்யணும்னு ஒரு வழியாக செஞ்சுட்டேன். பட் இது செய்யலை, தண்ணி அளவு எப்படி ஊற்றுறதுன்னு தெரியாமல் மாவு ரொம்ப கெட்டியமாகிடுச்சு. எனக்கு பார்க்கவே கல் மாதிரி தெரிஞ்சிச்சு. தண்ணி ஊற்றுனா இன்னும் மோசமாயிருமோன்னு சொல்லிட்டு சரி புளிஞ்சிடலாம் எப்படியோன்னு சொல்லிட்டு ஓரளவு புளிஞ்சு எடுத்துட்டேன். பட் பயங்கரமாக கை வலிச்சிருச்சு, ஒட்டிட்டு வந்துருமோ அப்படின்னும் பயந்தேன். ஓரளவு கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவு வந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் அம்மாவை தான் ஹெல்ப்பு கூப்பிட்டேன். தயவுசெய்து நீங்கள் புளிஞ்சு கொடுத்துருங்கப்பா, என்னால் சத்தியமாக முடியலன்னு. அவர் ஈஸியாக புளிஞ்சு மொத்தமாக புளிஞ்சு கொடுத்துட்டாரு. வேக வச்சு ஒரு வழியாக எடுத்தாச்சு. எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டேன். அண்ட் எனக்கு எப்படி பிடிக்கும்னா தேங்காய் பூ, சீனி, நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட தான் பிடிக்கும். ஆனால் ஒரு சிலர் வந்து தேங்காய் பால், நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டாங்க. எனக்கு அது அவ்வளோக்கா பிடிக்காது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதோட அரோமா செம்மையாக அந்த நேந்திரம் பழம் ஸ்மெல் நல்லாவே தெரிஞ்சது. குட்டிப்பாக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்குலாம் இந்த இது பிடிக்குமா? இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பைதவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருந்தது. நீங்கள் அடிக்கடி செய்யணும் இந்த ரெசிபின்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப அன்றைக்கி மதியம் மூட் ஆஃபாக இருந்தது. எங்கேயாவது வெளியே போகலாமா அப்படின்னு கேட்டேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு. 2 பேருமே லீவில் இருந்ததுனால சரி வா போகலான்னு சொல்லிட்டு பேக்கரி போய் நல்லா சாப்பிட்டுட்டு வந்தோம். ப்ரௌனி சாப்பிட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல சாக்லேட்டியாக இருந்தது. நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். குட்டிப்பா எனக்கு ஸ்பைடர்மேன் பொம்மை தான் வேணும்னு பிடிவாதம் பண்ணி ஒரு கடையில் நிறுத்தி வாங்கிட்டான். அதை வந்துட்டு அவன் பண்ண அலப்பற தாங்கலை. சரி போதும், நம்ம ஜாலியாக ப்ரௌனி சாப்பிட்ட மாதிரி அவனுக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஈவினிங் ரொம்ப நாள் ஆச்சு ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டுன்ட்டு ஸ்வீட் கார்ன் செஞ்சு எல்லோரும் நல்லா சாப்பிட்டோம். அப்படியே டே ஓடிடுச்சு. அவ்வளோதான். டாடா பை பாய். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹாவ் அ நைஸ் டே. பை பாய்.